மார்ச் 27. என் கண்மணி, பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். லூக்கா 23:46. முடிந்தது என்று வீர முழக்கமிட்ட ஆண்டவர் அத்துடன் தமது சிலுவை வார்த்தைகளை முடித்துவிடவில்லை. தந்தையின் மடியில் செல்லப்பிழையாயிருந்தவர் மனுக்குலத்தின் இரட்சிப்புக்காக தமது உயிரை கொடுப்பதற்காகவே விண்ணகம் துறந்து மண்ணுலகு வந்து தந்தையின் திருச்சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்றி முடித்து இறுதியில் சங்கீதம் 31:5 நினைவுபடுத்தி தாம் நேசித்த தந்தையின் கைகளிலே தமது ஆவியை பத்திரமாக ஒப்புவிக்கிறார். இயேசுவின் உயிரை எவரும் எடுக்க முடியவில்லை. அவர் தாமாகவே உவந்து தமது உயிரை விட்டார். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இருந்தவரும் இருப்பவரும் இருக்கப் போகிறவரும் அவரே. துவக்கமும் முடிவும் அவரே. அகரமும் அவரே, நகரமும் அவரே. நாளையை குறித்து நாம் கலங்கத் தேவையில்லை. நான் அவைகளுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறேன். அவைகள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் தந்தை எல்லாரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் தந்தையின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது என்றார் இயேசு. யோவான் 10:28-29. இயேசுவின் கரங்களில், பிதாவின் கரங்களில் இணையற்ற பாதுகாப்பு. எனவேதான் பவுல் மிகுந்த நம்பிக்கையுடன் இவ்விதம் கூறுகிறார்: நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12. வழுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் கடவுள் வல்லவராயிருக்கிறார். யூதா 24. அப்படியானால் ஒரு கேள்வி: ரட்சிப்பை ஒருவர் இழக்க முடியுமா? வேத வல்லுநர்கள் இக்கேள்வியில் இரு பிரிவாய் நிற்கிறார்கள். முதல் பிரிவினர் கடவுள் செய்வதை அழுத்தி கூறுகிறார்கள். அடுத்தவர் மனிதன் செய்ய வேண்டியதை வலியுறுத்துகிறார்கள். இரண்டையும் இணைத்தால் வேதத்தின் சமநிலை சத்தியம் கிடைக்கிறது. என்னை காக்க கடவுள் வல்லவர். அவரால் முடியும். அவரிடமிருந்து பிசாசு என்னை பறித்து செல்ல முடியாது. ஆனால் அவரது கரத்தை நான் இறுக பற்றிக் கொள்ள வேண்டும். அவரது கரங்களில் என்றுமே பாதுகாப்புதான். நான் இல்லாது கடவுள் ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் இல்லாது நான் ஒன்றும் செய்ய முடியாது. என் எண்ணம் போல் நான் அலைந்தேன், என்னை தடுத்திட்டதாரும் இல்லை. உம் சிலுவை அன்பை சந்தித்தேனே, நொறுங்கி வீழ்ந்தேனே உம் பாதத்தில்.